பூண்டு சட்னி கடாயில் எண்ணெய் வச்சு ஃபஸ்ட்டு அது வெங்காயத்தை ஒரு 20 பல் வெங்காயம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. பூண்டு சட்னி இப்போ நல்லா வெங்காயம், சின்ன வெங்காயத்தை 20 பல், அதே மாதிரி பூண்டு 20 பல் நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெயில் போட்டு நல்லா செவக்க ரெண்டையும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா செவக்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் வரமிளகா ஒரு 20 பல் எல்லாமே இருக்க ஒரு 10 வரமிளகா போட்டால் கொஞ்சம் காரம் சுல்லுன்னு இருக்கும். நல்ல காரமாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா வரமிளகாவை போட்டு அதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். எலுமிச்சம்பழம் அளவு இல்லாமல் நெல்லிக்காய் அளவு ஒரு புளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஆற விட்டு மிக்சியில் மையாக அரைச்சி நல்லா மையம் அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நல்லெண்ணெயில் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிக்க விட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் நல்லா கொதிக்க லைட்டாக ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக கொதிக்க வச்சிங்கன்னா பூண்டு சட்னி தயாராகிடும்.